கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்கள் எப்படியெல்லாம் ஆராயப்பட்டு வருகிறது என்று சொன்னார். ஒரு சில ஊழியக்காரர்கள், ஒரு சில தேவ பிள்ளைகள் தாங்கள் செய்கிற காரியத்தை நியாயப்படுத்துகிறதற்காக வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேத வசனத்தை எப்படி ஆராய வேண்டும்? ஒரு குப்பை இருக்குன்னா, ஒரு குப்பை கொட்டியிருக்கு, குப்பைத்தளம் இருக்குது என்று சொன்னால், நாய் அந்த இடத்துக்கு போச்சுன்னா தனக்கு தேவையானது என்ன இருக்குது அப்படிங்கிறத நாய் அதில் தேடும். நாய் அப்படிப்பட்டவைகளை தேடும். ஒரு பன்றி ஒரு குப்பையிலே போய் தேடும் என்று சொன்னால் தனக்கு அங்கே என்ன இருக்கிறது என்று தான் அது தேடும். 2 பன்னிகை கொஞ்ச நாள் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. அவ்வளோ தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்கும், அவ்வளோ சுறுசுறுப்பாக. என்ன தேடுன்னு தெரியல, அதை அப்படி தேடும். மனிதர்கள் அந்த குப்பை தொட்டியில் போய் தேடுவார்கள். என்ன தேடுவாங்க? தனக்கு தேவையான ஏதாவது உண்டா? பிளாஸ்டிக் பாட்டில், மதுபான பாட்டில், இன்னும் பழைய இரும்பு கடையில் எண்ணத்தை வாங்குவார்கள். இப்படித்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஒரு இடத்த போய் பார்க்கும்போது அதில் என்ன, தனக்கு என்ன வேண்டி இருக்கிறது, தனக்கு தேவையானது என்ன என்பதை மாத்திரம்தான் பார்ப்பாங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ மதுபான பாட்டிலையோ ஒரு பன்னியோ நாயோ பார்த்துச்சுன்னா அவைகளை செட்டை பண்ணிக்காது, காலில் தள்ளி விடும். பன்றிக்கு தேவையான அருவருப்பான ஒன்று காணப்படும் என்று சொன்னால் மனிதன் இடத்துல போக மாட்டான். நாய்க்கு தேவையான இடத்துல மனிதன் போக மாட்டான். தனக்கு தேவையானது என்ன என்று தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். பூமியிலேயும் மனிதர்கள் அப்படித்தான். தனக்கு தேவையானது என்ன, தனக்கு என்ன தேவை என்பதைத்தான் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுது, வேத வசனத்தை வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இது என்ன இருக்குன்னா, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. இவைகளில் நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்தை பார்க்கும்போது நாம் அதை எப்படி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்? பலரும் பலவிதமான பிரசங்கங்கள் உண்டு. தாங்கள் செய்கிறதை நியாயப்படுத்தி தசமபாகத்தை குறித்து ஒரு முறை பிரசங்கித்திருக்கிற, அதனுடைய தலைப்பு என்னன்னு தெரியலை. மறுபடியும் அதை ஒரு முறை போட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். தசமபாகத்தை குறித்து பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னவென்று சொன்னால், தசமபாகத்தை பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படிக்கு தசமபாகங்களெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், சபிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள், தசமபாகம் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று பிரசங்கம், ஏராளமான பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். அதை குறித்து இங்கே நாம் ஒரு முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். பண்டசாலை என்பது என்ன? மறுபடியும் போட்டு கேட்கணும்னா ரெவரண்ட் டாக்டர் ஆர் அலெக்சாண்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும் செய்தி. ஏதாவது ஒரு செய்தியை பார்க்கணுன்னு நினச்சா இதை போட்டால் செய்தி வரும். பண்டசாலை எதுக்கு? பண்டசாலைனா ரேஷன் கடையெல்லாம் பண்டசாலை. ரேஷன் கடைக்கு எதற்கு தானியங்கள் வருகிறது? பொதுமக்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு தான் வருது. அப்போ ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு ஆலயத்தில் பண்டசாலை என்று சொன்னால், ஆலயம் என்பது என்ன? யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களை பார்த்து பகிர்ந்து கொடுக்கறதுக்காகத்தான் தசமபாகங்களை பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகள் எப்படி பிரசங்கிக்கப்படுகிறது? வேத வாக்கியங்கள் எப்படி ஆராயப்படுகிறது?
வேத வாக்கியங்களை எப்படி வேண்டுமானாலும் ஆராயலாம். தனக்கு சாதகமாய் ஆராய முடியும், இன்னொருவரை குறை சொல்வதற்காக ஆராய முடியும். அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அதன்படியாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்த்தால்தான் அவைகளினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வாக்கியங்களை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியலை, அநேக காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியலை. இது அவர்களுக்காக சொல்லப்பட்டது, அந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டது தான். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது, தேவ ஆவியினால் அருளப்பட்டது. இவைகளை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும்? இந்த நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்ருக்கும், போய் மாடெல்லாம் மேய்ஞ்சிச்சுன்னா அந்த நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்ருக்கும். எருமை மாடெல்லாம் பார்த்தா அடியோடு அறுத்து காலி பண்ணிடும். அறுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எருமாடு வச்சுருந்தார் ஒருத்தர், வடுமாங்குடியார்னு ஒருத்தர். எருமாட்டை கொண்டு வந்து விட்டு மேய்க்கச்சுன்னா 3 நாள் தான். தர மட்டும் பில்லு இருந்ததுக்குண்டான அறிகுறியே இல்லை. பில்லை மாத்திரம், பில்லுக்கு அடியில் என்ன இருக்குது? அந்த பில் மேய்கிறவர்கள் அல்ல நாம். வேர்க்கடலை போல உள்ளவைகளில் வேரிலே உள்ள அந்த சத்து, வேர்க்கடலில் அதிகமான சத்துக்கள் இருக்கிறது. வேரில் என்ன இருக்குது? வேத வசனங்களை அப்படி ஆராய்ந்து பார்க்கணும். மேலோட்டமாய் ஆராய்ந்து மேலோட்டமாய் வாசித்துட்டு போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. வேத வசனங்கள் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி ஆராய்ந்து பார்த்தால்தான் அவைகளிலே நித்திய ஜீவன் உண்டு. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வார்த்தையில் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். வார்த்தைகளை என்ன செய்யணும்? காதுகளினால் கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே வைத்து கொள்ளணும். இந்த வார்த்தை மனிதனுடைய இருதயத்திலே இருக்கும் என்று சொன்னால் இந்த வார்த்தை கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யும். சில காரியங்கள், முக்கியமான காரியங்களை அற்பமாக விட்டுருவோம். சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை காண வரவில்லை. பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. இப்படியெல்லாம் இயேசு சொல்கிறார். எப்போ அப்படி இருந்தீங்க? அதுபோல் எனக்கு ஒரு காரியம் உறுத்திக்கிட்டே இருக்குது. சொல்லியிருக்கு. ஒரு அம்மா, கால் இல்லாத ஒரு அம்மா அங்கே உட்காந்துருப்பாங்க, குளிக்காமல் தலையெல்லாம் ஒரு மாதிரி. போகும்போது பார்த்து டீ கேட்டப்போ காசு கொடுத்தேன். அடுத்த நாள் வீட்டில் சொல்லிட்டு போயிட்டேன். அந்த அம்மா இருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு போக சொல்லணும், மத்தியானம் சாப்பாடு நம்ம இங்கே தான் கொடுக்கணும் சொல்லி வந்து சாப்பிட்டு போக சொல்லணும்னு சொல்லி போய் பார்த்தப்போ அவங்களுக்கு காசு கொடுத்தப்போ இப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏம்மா, இயேசு உங்களை நேசிக்கிறார், இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தேன், இப்படின்ட்டாங்க. வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த அம்மா அந்த இடத்துல காணோம். எனக்கு கொஞ்சம் அச்சமாகத்தான். ஒருவேளை தேவதூதன் யாராவது அந்த இடத்துல அப்படி வந்து இருந்திருக்கலாமா? ஒரு ஏழையாக உட்கார்ந்துருக்காங்க, பணம் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்? என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? வேத வாக்கியத்தை, வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், ஆழமாய் ஆராய்ந்து பாருங்கள். அது எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ஏன் ஏற்றுக்கொள்ளலை? அந்தம்மா உட்காந்துருக்காங்க, ஒரு கால் இல்லை, கட்டாயிருக்கு. இந்த கால் கட்டானதுனால வீட்டிலேருந்து வெளியேற்றிட்டாங்க. யாராவது கொடுத்தாதான் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு. கொடுக்கும்போது வாங்கலை. ஏன் வாங்கலை? இப்படிப்பட்டவர்களுக்கு செய்கிறது எனக்கே செய்தல்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் கொடுக்கும்போது வாங்கலை. ஏன் வாங்கலை? என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அந்த நாளிலே என்ன நடந்தது? அது எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ஒருவேளை தேவதூதர்கள் யாராவது அந்த வேடத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்தாங்களா என்னவோ தெரியும். இப்போ காணோம், இல்லை. அந்த எண்ணெய்க்கு நான் கொடுத்து வேண்டான்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அந்த அம்மா அங்கே இல்லை. இந்த பாலம், இந்த புது பாலம் இருக்குது, இந்த பாலம்தான். ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். சம்பவங்கள் நடக்கும்போது வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த வேத வசனம் கிடைத்த உடனே இதை உட்கொண்டு இதை இருதயத்தில் வைத்திருந்தால்தான் இந்த சிந்தையெல்லாம் வரும். இல்லைன்னா என்ன வரும்?
அது நடக்க முடியாமல் இருக்குது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது, நான் கொடுத்த வாங்கலை, அதுக்கு அவ்வளவு திமிரு. பேசுகிற ஆள் இருக்கா இல்லையா? அப்படி தான் பேசுவாங்க. அதுக்கு அவ்வளவு திமிரு. அவ்வளோ திமிரு கிடையாது. நம்ம பக்கம் நாம் யோசிக்கணும். ஏன் வாங்கலை? ஏன் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? அதை நாம் யோசிக்கணும். வேத வசனம் வார்த்தை கிடைத்த உடனே உட்கொள்ளுவோம் என்று சொன்னால் அது ஜீரணித்து சரீரத்தில் இருக்கும், இருதயத்தில் இருக்கும். எந்த ஒரு உணவை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அது ஃபுட் பாய்சனாகி ஆளை கொன்னுரும், இல்லை ஏதாவது ஒரு கோளாறு பண்ணும். விஷமாக இருந்தால் ஆளை கொன்னுரும். நல்ல உணவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு என்ன அதனுடைய சத்து என்னவோ அந்த சத்து சரீரத்தில் ஏற்றப்படும். வேத வசனம் வார்த்தை கிடைத்த உடனே நாம் அதை உட்கொள்ள வேண்டும். உட்கொண்டே நம்முடைய வார்த்தையில் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. எத்தனை வார்த்தைகள் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருத்தன் வந்து சொன்னான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கற்பனைகளை கைக்கொள், சிறு வயது முதற்கொண்டு நான் கைக்கொள்ளுகிறேன். உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறை உண்டு. நீ பூரண சற்குணனாக இருக்க விரும்பினால் உனக்குள்ள என எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா. துக்க முகத்தோடே போனான். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு நேராகவே கிடைத்தது. அப்போ எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கஷ்டமில்லாத நஷ்டமில்லாத உபத்திரமில்லாத வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும். அவைகளுக்கென்று வைராக்கியம் காண்பிப்பார்கள். வைராக்கியம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும் என்று இயேசு கிறிஸ்து தன் வாயாலே சொல்லிவிட்டார். அதற்கென்று அவ்வளவு வைராக்கியம் உண்டு. நல்லது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரே, இதுவும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயாலே சொன்னதான். இதை செய்கிறதுன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் வேத வசனத்திற்காக எதையும் செய்ய தியாகம் உள்ளவர்களாக இருக்கும். வசனங்கள் வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து நமக்கு சொல்லப்படுமானால் தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார், தரிசனங்களை கொடுப்பார். வெளிப்பாடுகளினால், தரிசனங்களினால், சொப்பனங்களினால், தேவனுடைய வார்த்தைகளினால் தேவன் நம்மோடு பேசுவார். அப்படி பேசி சொல்லிட்டார்னா அதை செஞ்சுதான் ஆகணும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாருக்கும் பொதுவானது. ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. வாக்கு தத்தங்கள் எல்லாருக்கும் பொதுவானது. நாம் சத்தியத்தை எந்தளவு கைக்கொள்கிறோமோ அந்தளவு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும், ஈசாக்கின் ஆசீர்வாதம் வேணும்னு அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்களோ அப்படி இருந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கு ஏற்ற ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைக்கும். ஆபிரகாமை போல விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆபிரகாமை போல ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். யாரை போல ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தத்திற்கு எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தால் தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனேயே அவைகளை உட்கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்குமா? உடைய வார்த்தையில் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. அப்படி இருக்கா? தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும்போது அப்படி இருக்கா? பிரியமான ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அந்த வார்த்தை நமக்கு அப்படி இருக்கா? சந்தோஷமாக இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்கா? சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. நாமம் நமக்கு தரிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அடையாளம். பிசாசு பார்த்தான்னா அவனுக்கு தெரியும். அவன் பயப்படுவான், கிட்ட வரமாட்டான். எங்கேயாவது இருக்கான்னா போச்சுன்னா போயிடுவான். நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை கிடைத்த உடனே வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறோம். ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அதில் ஒரு வார்த்தை நமக்கு இருக்கும்.
ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் வாசித்து கொண்டே வரும்போது ஒரு வார்த்தை மனசை தொடும். அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னாருக்கு கொண்டு இன்னதை கொடுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? காணிக்கை எல்லா ஊழியக்காரர்களும் வாங்குகிறார்கள். அது வாங்க வேண்டும், நியாயமான விஷயம். எத்தனை ஊழியக்காரர்கள் காணிக்கை கொடுக்கிறார்கள்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் வேத வசனம். எத்தனை பேர் தேவையானவர்களுக்கு கொடுக்கிறார்கள்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை கேட்க ரொம்ப நல்லா இருக்குது, பிரசங்கிக்க நல்லா இருக்குது. இது ஊழியக்காரர்களுக்கும் பொருந்தும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது பொருந்தும். கிடைத்த உடனே ஏற்றுக்கொள்ளணும். இதுபோல் செலவுகள், நஷ்டங்கள் வரக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் அவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உண்டாயிருக்கணும். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வாசி நீதிமொழியில் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பார்க்கிறது. எவ்விடத்திலும் இருந்து. எங்கே இருக்கீங்க? தாவீது சொல்கிறான், பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர். சமுத்திரத்தின் ஆழத்தில் போனான் யோனா, அங்கேயும் இருந்தார். அவன் புலம்பலை கேட்டார். தாவீது சொல்கிறான், வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறீர். எவ்விடத்திலும் இருந்து. நீங்கள் எங்கே இருந்து என்ன செய்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்க்கும்போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கும்போது நம்முடைய கணக்கில் எழுதும்படி என்ன நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? எல்லாமே பதிவாகி கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாளிலே அது திறக்கப்படும். ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். பதிவு செய்யப்பட்ட எல்லாம் நமக்கு தெரிய வரும், வாசிக்கப்படும். ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதிலேயும் பதிவாகி இருக்கணும். நம்முடைய பேர் அதிலேயும் பதிவாகி இருக்கணும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பிக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? நண்பர்களோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? குடும்பத்தோடு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? எவ்வளவு நேரங்களை வீணாய் செலவழிக்கிறோம்? உட்காந்துருப்பாங்க, என்ன போர் அடிக்குது. தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவருடைய வாயில் இருந்து இந்த வார்த்தைகள் வரவே கூடாது. கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து போர் அடிக்குதுன்ற வார்த்தை வரவே கூடாது. சமயங்கள் இருக்கும்போதெல்லாம் தேவனோடு உறவாடணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதம் வாசிக்கணும். நேரத்திற்கு சரியான வேலையை செய்யணும். ஆராதனைக்கு வருகிறதற்காக வீட்டிலே வேலையை குறை வைக்கக்கூடாது. ஜபத்துக்கு வருகிறதுனால அங்கே குறை வைக்கக்கூடாது. உங்கள் அல்லேலூயா இப்படி தான் சொல்லுதா என்று கேட்குற அளவு வைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் முழுவதுமாய் முடித்து தான் ஆராதனைக்கோ ஜபத்துக்கோ வரணும். சாட்சி இருக்கணும். வீட்டிலே சாட்சி, நல்ல சாட்சி இருக்கணும். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து, எல்லா இடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் பார்த்துட்டு. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நமக்கு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். யோபுவை பார்த்தவர் என்ன சொன்னார்? அவனைப் போல ஒருவனும் இல்லையே, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு இவ்வளவுமாய் அவனைப் போல ஒருவனும் இல்லையே. அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நீர் வேறி அடிக்கவில்லையான்னு பிசாசு கேட்குறான். ஏன்னா உள்ள நுழைய முடியாதபடிக்கு யோபின் மேல் கர்த்தர் கவனம் வைத்து ஒரு பாதுகாவலை, ஒரு வேலியை அமைத்திருந்தார். யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கேட்குறார். ஆமாம், அவனுக்கு ஆசீர்வச்சிருக்கீங்க, அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க. வார்த்தைகளை உட்கொண்டவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட பாதுகாவலை கொடுப்பார். எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது.
யாருக்கு என்ன பாதுகாவல் கொடுக்க வேண்டுமோ அந்த பாதுகாவலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ற குற்றத்தை செய்தாலும் எந்த பாவத்தை தவறுகளை செய்தாலும் தப்பிக்கவே முடியாது. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். வேர் கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலோட்டமாய் தேடினால் நமக்கு என்ன இருக்கிறது? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்பது ஒரு வார்த்தை, மேலோட்டமான வார்த்தை. மேலோட்டமாய் படித்தால் மேலோட்டமான வார்த்தை. அந்த விசுவாசம் என்பது என்ன? விசுவாசத்திற்குள் ஆழமாய் போவோம் என்று சொன்னால், தேவனை முழுவதுமாய் விசுவாசிக்கும் போது எத்தனையோ காரியங்களை இழக்க வேண்டியதாக வரும். எத்தனையோ சம்பவங்களையெல்லாம் தவிர்க்க வேண்டியதாக வரும். எத்தனையோ உறவுகளையும் நட்புகளையும் இழக்க வேண்டியதாக வரும். ஏன்னா கட்டாயப்படுத்துவாங்க. காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது, நாங்களும் கிறிஸ்தவங்க தான், நாங்கள் செய்யலையா? என்கிட்ட அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தான், அப்போ நாங்கள் செய்யலையா? இந்த நாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படிங்கிற கூட்டத்தில் நான் இல்லை. நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு பட்டியலில் இருக்கேன். நான் கிறிஸ்தவன், நான் அப்படித்தான் செய்வேன், இப்படி செய்ய மாட்டேன். வேர் கொண்டு என்று சொன்னால், பழைய குப்பையை பிரட்டினா மேலோட்டமாக பார்த்தா காலி டப்பாவும் மதுவான பாட்டிலும் மேலான ஏதாவது தான் கிடைக்கும். இந்த மரம் வேர் விட்டு ஆழமாக போச்சுன்னா அங்கே நீர்க்கால்கள் உண்டாயிருக்கும். குப்பையில் கிடக்கிறத எடுத்துகிட்டு போய் விற்றா அப்போதைக்கு சாப்பிட்லாம். ஒருவேளை வயிறு நிறையா சாப்பிட்றதுக்கு கிடைக்காது, ஒருவேளை கிடைக்கலாம், அப்போதைக்கு கிடைக்கலாம். வேத சத்தியத்தில் வேர் கொண்டு ஆழமாய் போய் இப்படியெல்லாம் செய்ய முடியாது. அதெல்லாம் சொல்ல அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நீயே அங்கே போன கேட்பாங்க. ஆழமான சத்தியத்தை சொல்லும்போது மேலோட்டமாக உள்ளவர்கள், நீ அங்கே ஏன் போன, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லி கேட்டிருக்கேன், பெந்தேகோஸ்துக்காரங்கிட்டெல்லாம் போனால் வாழ முடியாது என்று ஒருத்தர் சொன்னார். பெந்தேகோஸ்து சபை அல்லாத இன்னொரு சபையை சார்ந்த ஒரு நபர், அந்த சபைக்கு ஒரு முக்கியமானவர், பெந்தேகோஸ்துக்காரன்ட்ட போனால் பொழைக்க விட மாட்டான். ஏன்னா சில காரியங்களை செய்யக்கூடாது, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. மேலோட்டமாக பார்த்தா வாழ்ந்துக்கலாம், மேலோட்டமாக பார்த்தா வாழ்ந்துக்கலாம். ஒன்றுக்குமே வழியில், சரி ஊழியத்தையாவது செய், அப்படியெல்லாம் இருக்காங்க. சரி ஊழியத்தையாவது செய், சரி ஊழியத்துக்காவது போகலாம், வேலையே கிடைக்கல. ஒரு வேளை நல்ல ஸ்தாபனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்துட்டா வாழ்ந்துக்கலாம், மேலோட்டமாய் வாழ்ந்துக்கலாம். ஆனால் ஆழமாய் போக வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை ஆராய வேண்டும், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கணும். வேர் கொண்டு ஆழமாக போகும்போது தான் அது நீர்க்கால்களில் போய் அந்த வேர் பிடிக்கும். நீர்க்கால்களை போய் அந்த வேர்கள் தொட்டு விட்டது என்று சொன்னால் அதனுடைய வளர்ச்சி, யாராவது வெட்டுனாதான், கிள்ளி விட்டால் கூட அதில் பல கிளைகள் வெடிக்கும். வெட்டினாலும் துளுக்கும். வேர் நீர்க்கால்களிலே போய் படப்படும்படிக்கு வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, கீழே வேர் பிடிக்கணும், சத்தியத்தில் வேர் பிடிக்கணும், நமக்குள்ள சத்தியம் இருக்கணும், சத்தியத்தை வளரணும். மேலே பார்க்கும்போது
ஆவிக்குரிய ஜீவியத்திலே கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். கட்டடமாக கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். சத்திய வசனத்தை கொண்டு நாமும் கட்டப்பட்டவர்களாக, மீறி செய்ய முடியாதபடிக்கு கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கணும். ஆராய்ந்து பார்க்கறதில் அதுதான் பிரயோஜனம். தேடுவாங்க, நான் சொன்ன காரியத்தை எப்படி சாதிக்கிறது என்று தேடுவாங்க. வசனம் முழுக்க தேடுவாங்க. வேர் பிடிக்க வேண்டும், வேர் பிடிக்க வேண்டும் என்பது அவசியம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். வேர் எங்கே? கீழே தான் போகுது. ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கீழே வேர் பற்றி இருக்கணும், வேர் பிடித்திருக்கணும். சத்தியத்திலே வேர் பிடிக்காத ஒரு நபர் ஆவிக்குரிய கனியை கொடுக்க முடியாது. ஆவிக்குரிய கனியை கொடுக்கவே முடியாது. எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. எல்லாரையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தாங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், மற்றவர்கள் பிரயோஜனமாக இருக்க முடியாது. சத்தியத்தை ஆணித்தரமாய் சொல்லவும் முடியாது. நான் ஒரு ஊழியக்காரர் அப்படி சொல்லியிருக்கார். ஒரு விஷயத்தை கேட்கும்போது, என்ன இப்படிலாம் இருக்காங்க, இதெல்லாம் சரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிரதர், இதெல்லாம் சொன்னால் வரமாட்டாங்க. இல்லை பிரதர், சத்தியத்தை சொல்லி தானே நம்ம ஆத்மா நடத்தணும், எப்படி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, அப்படியெல்லாம் சொன்னால் வரமாட்டாங்க. சத்தியத்தில் வேர் பிடிக்கவில்லை என்று சொன்னால் சில கனிகளை கொடுக்க முடியாது. கனிகளை கொடுக்கறதற்கேற்ற ஆலோசனையும் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் சொன்னால் வரமாட்டாங்கன்னு எங்கிட்டயே சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்காங்களே, என்ன மாதிரி இப்படி வராங்க, இப்படி உட்காந்துருக்காங்க, இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லையா, அப்படிலாம் செய்யும். அப்படியெல்லாம் சொன்னால் வரமாட்டாங்க. அதை சொல்லுகிறதற்கு ஒரு தைரியம் வேணும். அதை சொல்லுவதற்கு வேதத்தில் வேர் பிடித்திருக்கணும். அதை சொல்லுவதற்கு சத்தியத்திற்கென்று ஒரு வைராக்கியம் வேணும். கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கணும். கீழே வேர் பிடித்தாதான் மேலே கனி கொடுக்க முடியும். அது எந்த மரமாக இருந்தாலும் சரி. பெரிய பெரிய மரத்தை தோண்டி இன்னொரு இடத்துல நடுவாங்க. இங்கே தேக்கு மரத்தையெல்லாம் அப்படி நட்டாங்க ரோடு போடுறதுக்காக. சில மரமெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு, சில மரம் பிடிக்கலை. எந்த மரமெல்லாம் வேர் பிடித்ததோ அந்த மரமெல்லாம் வளர்ந்துருச்சு. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வேத வசனத்தை ஆராயும் போது, வேத வசனத்தை உட்கொள்ளும் போது நாம் பலனடையும் பொழுது சத்தியத்திலே வேர் பிடிப்போம் என்று சொன்னால்தான் நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க முடியும். வேர் பிடித்து ஓங்கி வளரக்கூடிய மரமாய் காணப்படணும். மரமெல்லாம் மனிதனைத்தான் குறிக்கிறது. இப்பொழுது மரங்களின் வேர் அருகே கோடாரிகள் வைக்கப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம தான், மனிதர்கள் தான் அது. ஆவிக்குரிய கனியை கொடுக்கக்கூடிய மரங்களாக இருக்கணும். வேர் எங்கே போகும்? கீழே போக ஆரம்பிச்சுன்னா அதுக்கு தெரியும். அப்படியே போய் எங்கே நீர்க்கால்கள் இருக்கோ அங்கே போய் அது பிடிக்கும். அங்கே போய் பிடித்தால் அந்த மரமானது தானாகவே வளரும். மரம் தானாகவே வளரும், ஓங்கி வளரும். வளர்ந்த மரங்கள் கனி கொடுக்கும். இந்த கனிகள் தேவனுக்கு பிரியமாக இருக்கும். இந்த கனிகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு விசுவாசிக்கும் பிரயோஜனமாக இல்லை. ஊழியக்காரர் ஒரு 1000 2000 ஆத்துமாக்கள் இருக்காங்க. இப்போ என்ன பிரயோஜனம்? என்னத்துக்கு தான், எதுக்கு தான் சபை கூடி வர்றாங்க? ஒன்றுமே இல்லை. அற்புதங்களும் இல்லை, அடையாளங்களும் இல்லை, அந்நிய பாஷையும் இல்லை. கொடுக்கப்பட்ட வரங்கள் எல்லாம் அப்போஸ்தலருக்கு தான் கொடுக்கப்பட்டது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. எதுக்காக தான் கூடி வர்றோம்?
எதுக்காக தான் கூடி வர்றாங்க? அப்படி ஒரு ஸ்தாபனம், அதுக்கு ஒரு பைபிள் காலேஜ். சிவந்த சமுத்திரத்தில் நடந்து போகலையா? 2 விதமான போதனை உண்டு. அந்த காலத்தில் பனிக்கட்டி மிதந்துட்டு இருந்துச்சான். அந்த பனிக்கட்டி மேலே காலை வச்சு வச்சு தாண்டி போனாங்க. இன்னொரு போதனை என்னன்னா, நாணல் நிறையா இருந்தது. நிறையா இருக்கும்போது அந்த நாணல் மேலே நடந்து போனாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுது உலர்ந்த தரையிலே நடந்து போனார். அப்படி எதுவும் நடக்கலை. இதுக்கு ஒரு பைபிள் காலேஜ், இது ஒரு ஊழியம். அப்போ எதுவுமே இல்லைன்னா இப்போ எதுக்கு தான் ஊழியம்? என்ன தான் இருக்கு? கடைசியில் கேட்டேன், ஏங்க இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தாரா இல்லையாங்கன்னு கேட்டேன். அதை நம்புகிறாங்க. இதோ அது வரைக்கும் பரவாயில்ல. சத்தியத்திலே வேர் பிடித்தால் மேலே கனி கொடுக்கும். ஒரு ஊழியம் செய்கிறதற்கு 20,000 ரூபா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தார் ஒருத்தர். நல்ல வசதி உள்ளவர் தான், எவ்வளவோ சம்பளம் அவருக்கு. அவர் கார் பங்களா எல்லாம் ஒரு நல்ல நிறுவனத்தில் இல்லவர். அவருடைய தங்கச்சிக்கு கூட ஒன்றும் செய்ய மாட்டார், ஊழியத்துக்கு அவ்வளோ செய்வார். ஊழியக்காரர் இறந்துட்டார். சின்ன சின்ன குழந்தைங்க, 2 குழந்தைங்க. அந்த அம்மா கணக்கு போடுறாங்க, சரி ஒரு 20,000 ரூபா இருக்குது, இதை வச்சு எல்லாத்தையும் வச்சு ஊருக்கு சென்னை கொண்டு போயிடலாம். அப்படி இங்கே கும்பகோணத்தில் நடந்தது தான், கொண்டு போயிடலாம் கணக்கு போடுறாங்க. அவர் வந்தார், இதை நான் உங்களுக்கு கொடுக்கல, இதை நான் ஊழியத்துக்கு தான் கொடுத்தேன், அவருக்கு தான் கொடுத்தேன், ஊழியத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கல, அந்த அட்வான்ஸ் எனக்குன்னு அந்த அட்வான்ஸை அவர் வாங்கிட்டார். கணவனை இழந்த ஒரு இளம் வயதான விதவை, கையில் 2 சின்ன சின்ன குழந்தைகள். இந்த 20,000 ரூபாய் விட்டால் என்ன? தேங்கப்பா 20,000 ரூபாய் விட முடியுமா? 20,000 என்ன அவ்வளோ பெருசா? பரலோகத்தோட பெருசா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் அது பெருசா? 20,000 ரூபாய் விட முடியாதா? இல்லை இந்த 20,000 ரூபா வச்சு தான் அவர் உயிர் வாழ போகிறாரா, சாப்பிட போகிறாரா? அவருடைய பதவியே வேறு. பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தார்னா, அவங்க மனைவிக்கு போர் அடிச்சதுன்னா எழுந்திரிச்சு பின்னால் வெளியில் கதவு வெளியில் போய் நின்று இப்படி போதும்னு கையை காட்டுவாங்க. இவர் முடிச்சிருவார். அவர் முழு நேர ஊழியக்காரரில் ஊழியங்களை தாங்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்தில் உள்ள ஒருத்தர். மனைவி கையை காட்டினா முடிச்சிருவார். சில இடங்களோட கேள்விப்பட்டிருக்கோம், ஆவியில் நிரம்பி மனைவி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவர் அங்கே போய் இப்படி கையை காட்டினா குறைச்சிருவாங்க, நிற்க சொன்னால் நிப்பாட்டிடுவாங்க. ஆராதனை என்பதும் பிரசங்கிப்பதும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தூண்டப்பட்டு ஆவிக்குள் நிறைந்து செய்கிறது தான் ஆராதனை. ஆவிக்குள் நிறைந்து கொடுப்பது தான் தேவனுடைய செய்தி. அதுக்கு பேரே தேவனுடைய செய்தி. சகோதரர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள்னு தான் சொல்லுவாங்க. ஐயா தேவனுடைய செய்தியை கொடுப்பார்கள். கர்த்தர் என்ன சொன்னார் செய்தி, அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் தேவனுடைய செய்தி. நம்முடைய விருப்பத்திற்காக குற்றங்கள் குறைகள் கூறுவதும் குத்தி காட்டுவதும் தேவனுடைய செய்தி அல்ல, அது மனிதனுடைய மாம்சீகம். இப்போ தேவனுடைய வார்த்தை வரும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோம், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கணும். இப்போ தான் நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவனிடத்திலே இரக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் நசுக்கப்பட்டவர்கள் மேல் இரக்கம் காட்டணும். தன்னை தாக்கினவர்கள், தன்னை இழிவாய் எண்ணினவர்கள் பாதிக்கப்படும் போது அவர்களிடத்தில் இரக்கம் காட்டணும். இதுதான் மெய்யான ஒரு தாய் அன்பு, இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அதான் கிறிஸ்துவின் அன்பு. நல்லாத்தான் பேசுவாங்க, நல்லா ஐயா நல்லா பேசுவாங்க. அங்கே போய் குறை சொல்லுவாங்க, அவனுக்கு தெரியாத அவன் இப்படி ஊழியக்காரர்லாம் எனக்கு தெரியும். ஏங்கிட்டே அப்படிலாம் பேசுவாங்க, ஐயா இப்படியா அப்படியான்னு பேசுவாங்க. ஒரு நல்ல சமையல் இருந்துச்சுன்னா ஊழியக்காரன் நினச்சி சாப்பிட கொடுப்போம். சாப்பிட்டு சொல்லுவோம், ஐயா சிஸ்டர் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுயா,
2 நாள் ஆச்சியா சொல்லி என்ன பண்ணுவார்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வீட்டுக்கு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு இருக்காது. நான் அனுபவிச்சு நான் பார்த்தது சொல்கிறேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கோம், ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்குது, அது எல்லாம் இவர் எடுத்துகிட்டு போயிடுவார். பாத்திரத்தை கரெக்டாக கொடுத்துருவார். அந்த பக்கம் போய் என்ன அவன் இப்படி யார் யாருக்கோ என்னென்னமோ செய்கிறான்னு கேள்விப்படுறோம், நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான். இவர் திறமையுள்ளவர். இவர் பாதிக்கப்படும் போது என்னால் அவருக்கு உதவி செய்ய முடியுமா? அப்போ தான் கிறிஸ்துவின் அன்பை பெற்றவன் நான். இவர் பாதிக்கப்படும் போது இவர் மேல் இரக்கம் வைக்க முடியுமா? இவர் மேல் இரக்கம் வச்சா தேவனுடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் பாதிக்கப்பட்ட அவர் மேல் இரக்கம் வச்சேன். அவருக்காக காலையில எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார். அவ்வளோதான் லைஃபே முடிஞ்சுது, லைஃப் முடிஞ்சு என்று சொல்லி அழுதார். ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், அவர் மேலே இரக்கம் காட்டினாங்க. இதுதான் இரக்கம். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு என்பது இதுதான். அவர் மேல் அவர் அன்பு காட்டுவார். இவர் மேல் இரக்கப்பட்டால் நம்ம மேல் இரக்கப்படுவார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் நன்மை செய்கிறதுனால் பலன் என்ன? நண்பர்களுக்கு மாத்திரம் செய்கிறதுனால என்ன பலன் என்ன? கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், கைமாறு கருதாமல் நன்மை செய்யுங்கள். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை ஒன்று உண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துக்காதீங்க. உங்கள் கடனை திரும்ப கொடுக்க முடியலன்னா அவங்க சபைக்கு வரமாட்டாங்க. உங்களால் கடன் கொடுக்குறோம், திரும்ப கொடுக்க மாட்டாங்கன்னா பரவாயில்ல, திரும்ப கொடுக்கலன்னா பரவாயில்லன்னா கொடுங்க, கடன் கொடுங்க. அந்த பக்குவம் இருந்தால் கடன் கொடுங்க. திரும்ப வரலைன்னா கடினமாக நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கடன் கொடுக்காதீங்க. ஒரு ஆத்மாவை கெடுத்துறாதீங்க. ஆரம்ப காலத்துலேருந்து அதை சொல்லிகிட்ருக்கேன். இப்படி தான் ஒரு அம்மா கேட்டாங்க. ஒருத்தர் கடனை வாங்கிட்டு கொடுக்கல. ஆனால் அந்த நாள்லையெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 ரூபா அப்படிங்கிற பெரிய காசு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சதுரடி 10 ரூபா, 2400 சதுரடி 24,000 வாங்கிடலாம். இன்றைக்கி 2400 சதுரடி வாங்கணுன்னா அந்த 20,000க்கு 2000 சதுரடி வாங்கலாம். 2000 சதுரடி வாங்கணும். இன்றைக்கி எவ்வளோ வேணும்? 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 20 லட்ச ரூபா வேணும். அன்றைக்கி அந்த அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. எல்லாம் இங்கே வந்தவங்கள்ட்ட தான். அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அவருக்கு என்னன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்த கடன் கொடுத்தா வாங்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஏதாவது உண்டியில் ஓட்ட நினச்சிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அந்த ஒரு நபரை மட்டும் அவர் பேரை சொல்லி, இவருக்கு கடன் கொடுத்த பிரதர் வாங்க முடியல, இப்படியே வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுலேயே நான் தலையிட மாட்டேன். இவர்கிட்ட கடன் கொடுத்தா வாங்க முடியலம்பாங்க. ஏதாவது உண்டியில் ஓட்டமாக நினச்சிட்டு போங்க. அது அவ்வளோதான். அது உண்டியில் போட்ட பணத்தை திரும்ப வாங்க முடியுமா? அது எந்த உண்டியலாக இருக்கட்டும், எந்த கோயில், எந்த ஒரு சர்ச்சு, ஒரு சிஎஸ்சி, ஒரு டிஎல்சி, இல்லை ஆர்சி, இல்லை வேறு இந்து கோயில், எந்த கோயில் உண்டியலாக இருக்கட்டும், அந்த உண்டியில் போட்ட பணத்தை திரும்ப வாங்க முடியுமா? அவருக்கு கடன் கொடுத்தா அப்படி. இவங்க கடன் கொடுத்துட்டாங்க. கடன் கொடுத்தவங்க வாங்கவே முடியல. அந்த அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க சபையில்? இது மாதிரி கேட்ட கடன் கொடுத்தா திரும்ப வாங்கவே முடியல, என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க? சொன்னேன், கடன் வாங்கினா கொடுக்காதீங்க, உண்மையாக இருக்காதீங்க, நேர்மையாக இருக்காதீங்க, நீதி செய்யாதீங்க. இப்படியாங்க பிரசங்கம் பண்ணுவேன்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துக்காதீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறேன்னா உங்கள் மகன் முன்னால் தானே உட்காந்துருக்காரு. யார்? அமல்ராஜ். நம்ம அமல்ராஜ் வந்தார். அமல்ராஜ் அம்மா தான் என்கிட்ட மாதிரி கேட்டது. சபையில் ஒருத்தருக்கு தான் 20,000 ரிட்டையர்டான பணத்துலேருந்து 20,000 கொடுத்தாங்க. உங்கள் மகன் அமல்ராஜ் முன்னால் வரிசை தானே உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன பிரசங்கம் பண்ணுறீங்கன்னா பண்ணுற பிரசங்கத்தை கேட்கணும், காதில் கேட்கணும், அதை கை கொள்ளணும். உதவி செஞ்சீங்கல்ல, அனுபவிங்க. உதவின்னா எப்படி உதவி செய்யணும்? நாங்களும் தான் உதவி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? பலத்துக்கு உள்பட்டு தான் செய்கிறோம். பலத்துக்கு மிஞ்சியெல்லாம் எதுவும் செய்கிறது கிடையாது. பலத்துக்கு உள்பட்டு தான். இன்னாருக்கு இந்த உதவி செஞ்சதுனால
எனக்கு இப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால் சிலருக்கு சில ஆலோசனையெல்லாம் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லிடுவாங்க, பிரதர் தான் சொன்னாருன்னு சொல்லிடுவாங்க. சிலருக்கு ஆலோசனை சொல்கிறது கூட ரொம்ப யோசிப்போம். சிலருக்கு சில விஷயங்களை சொல்லவே மாட்டோம். ஆனால் அது செஞ்சால் நல்லது, பிரதர் சொன்னாங்க அதனால் போனோம், அதனால் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தேவையில்லாத சிக்கல். அதைத்தான் தேவ ஞானம்னு சொல்கிற. வேத வசனத்தை ஆராய்ந்து வேத வசனத்தில் ஆழமாய் போனால் தேவன் நம்மை உலகத்தில் உள்ள ஞானிகளை பார்க்கலும் ஞானியாக்குவார். ஞானிகளை பார்க்கலும், கல்விமான்களை பார்க்கலும் ஞானியாக்குவார். என்ன சொல்லப்படுகிறது, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மேலே கனி கொடுக்கணுன்னா கீழே வேர் பற்றி இருக்கணும். வேர் பிடித்து ஓங்கி வளர்ந்த ஒரு மரத்தால் தான் கனி கொடுக்க முடியும். வெட்டி வச்சா வேர் பிடிக்கலைன்னா அது காஞ்சு போகும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? காஞ்சு போனவர்களாக இருக்கோமா, வேர் பிடித்தவர்களாக இருக்கோமா? நாம் கனி கொடுக்கும் பொழுது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? நம்மை பார்க்கிற எத்தனை பேர் நல்ல சாட்சி சொல்ல முடியும்? கீழே வேர் பிடிக்கணும், மேலே கனி கொடுக்கணும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் எடுத்த உடனே உயர்ந்துட முடியாது, எடுத்த உடனே பெரிய ஆளாக முடியாது. வளர்ந்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரருடைய அனுபவங்களை போய் கேட்டு பாருங்கள். ஊழியக்காரரின் மறுபக்கம்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்துச்சு. அது அப்படி தான். ஊழியக்காரருக்கு 2 மாதம் வீட்டு வாடகை கொடுக்க முடியல. 3ஆவது மாதம் ஆயிடுச்சு. வீட்டு ஓனர் வர்றாரு, என்ன பாஸ்டர் வாடகை கொடுக்கல, இது 3ஆவது மாதம் 2 மாதம், 3ஆவது மாதம் 9,000 ரூபா கொடுக்கணும். எப்படி பாஸ்டர், நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கீங்க, கரெக்டாக செய்வீங்கன்னு நம்பி தான் கொடுத்தேன், என்ன பாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க? எப்படி 2 நாளில் கொடுத்துறேன் பாஸ்டர், கொடுத்துறம்பதுன்னு அவர் சொல்லி அனுப்புகிறாரு. ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, இந்த மாதிரி வர வேண்டிய பணம் வர வேண்டியிருக்குயா, யாரோ ஒருத்தங்க சீட்டு போட்டு ஏமாற்றிட்டாங்க, அந்த பணம் வந்துச்சுன்னா 10,000 ரூபா கொடுத்துட்றேன், பொருத்தனை பண்ணிடுறேன், நான் 10,000 உங்களுக்கு காணி கொடுத்துட்றேன் ஐயா, ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் போங்கம்மா உங்களுக்கு கிடச்சிரும், ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அந்த பணம் கிடச்சாச்சு. ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பணம் வந்துருச்சியா, 10,000 உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க. அவர் போகிறாரு. இதுக்குள்ளே இடையில ஒரு சம்பவம் நடந்துருச்சு. டிவியில் ஒரு ஊழியக்காரர் அழுகுறாரு, இந்த மாதிரி பிரச்சனை, நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ரேஷன் அரிசி சாப்பிட்டா என்ன? இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி தாங்க சாப்பிட்றேன், சாப்பிட்ணும் அவசியம் கிடையாது, அவசியம் கிடையாது. இன்றைக்கி நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், தெரிஞ்சுங்க, நீ நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா அது நல்லது. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டாங்க. இதை கேட்டு கிண்டல் பண்ணுற எத்தனை ஊழியக்காரங்களோ தெரியாது. நீ ரேஷன் அரிசி சாப்பிடு என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியிருக்கார். அப்போ அதில் ஏதோ விஷயம் இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியாது. நீ ரேஷன் அரிசி சாப்பிடு. சரி சாப்பிட்றேன். இப்போ நான் ரேஷன் தான் சாப்பிட்டா என்ன, நான் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன், கஷ்டப்படுறேன்னு அழுதாராம். இதை பார்த்த உடனே இந்த அம்மா அந்த 10,000 ரூபாய் அந்த ஊழியக்காரருக்கு அனுப்பிடுச்சு. இந்த ஊழியக்காரர் வந்துட்டுருக்காரு, இப்போ நமக்கு வீட்டு வாடகை கட்டுறதுக்கு ஆண்டவர் வழி காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் வந்துக்கிட்டுருக்கார். வந்தோடனே இந்த அம்மா அழுகுது. அந்த ஊழியக்காரர் சொன்னதை கேட்டு மனசுரிய அழுகுது. இந்த மாதிரியா, இந்த இல்லை ரேஷன் தான் சாப்பிட்றேன், அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரியா, அந்த பணத்தை அந்த அம்மாவுக்கு அனுப்பிட்டையான்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லுது. இவர் வந்தவர் தட்டி பேசாமல் இவர் சொல்ல மாட்டாங்க, ஊழியக்காரன் சொல்ல மாட்டாங்க, நல்ல ஊழியக்காரன் சொல்ல மாட்டாங்க. அப்படியே கை இப்படியே வச்சுக்கிறாரு. சரிம்மா சரி ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்புறப்போ 100 ரூபா காணி கொடுக்குறான், வாங்கிட்டு போயிடுறார். இதுதான் ஊழியக்காரரின் மறுபக்கம். அங்கே போயிட்டாரு, நாளைக்கு வாடகை கொடுக்கணும். ராத்திரி ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க 1 மணிக்கு, என்னக்கா எஸ்தரக்கா, என்னக்கா இந்நேரத்தில் என்ன விஷயம்? பாஸ்டர்
ஏதோ ஒரு பணம் வந்தால் தசமாக கொடுன்னு பொருத்தனை பண்ணியிருந்தேன் பாஸ்டர், 10,000 ரூபா நாளைக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. உடனே கொடு, உடனே போடு. கர்த்தர் சொன்ன நிம்மதியாகவே இருக்க முடியல. உங்கள் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா போட்டேன் பாஸ்டர், இப்போ தான் நான் நிம்மதியாக இருக்கேன். இதான் ஊழியக்காரின் மறுபக்கம். நல்லா எடுத்துருக்காங்க. இதெல்லாம் வருது, எல்லாத்தையும் அனுப்புறதில்ல, அவசியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற மாத்திரை. இதுதான் ஊழியக்காரின் மறுபக்கம். இன்றைக்கி வீட்டு வாடகையே கொடுக்க முடியாத ஒரு ஊழியக்காரர் என்றைக்கு ஒரு சொந்த வீடு வாங்குவார்? என்றைக்கு சொந்தமாக ஒரு ப்ரேயர் ஹால் கட்டுவார்? எல்லாருக்குமே அந்த அனுபவம் உண்டு. இனி வளர்ந்து வர்ற ஊழியக்காரர் எல்லாரையும் கேட்டு பாருங்கள், ஒருத்தரும் சொல்கிறத பார்த்தா ரத்த கண்ணீர் விடுற மாதிரி இருக்கும். தேவன் நிச்சயமாய் ஒரு நாளிலே உயர்த்துவார், அதில் மாற்றமே கிடையாது. சத்தியத்தை கற்று சத்தியத்தில் வேர் பிடித்த மரம் அது வளர்ந்து தான் தீரணும், வளர்ந்தே ஆகணும், அது காஞ்சு போகவே முடியாது. வேர் பற்றி வளர்ந்த ஒரு மரம், அந்த மரம் ஏற்ற காலத்திலே கனி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவருடைய பலத்த கைக்குள் ஒரு மனிதன் அடங்கிவிட்டால் அந்த மனிதன் ஏற்ற காலத்தில் உயர்ந்து தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. அவருடைய கையில் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி கண்டுபிடிச்சது போல் இந்த உரங்களெல்லாம் இல்லை அவருடைய கையில், இயற்கை உரங்கள். ஒரு மனிதனை வளரச் செய்கிறதற்கு, போஷிக்கிறதற்கு, ஒரு மனிதனை உயர்த்துகிறதற்கு என்ன வேண்டுமோ எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது. நல்லா சொன்னார் ஒரு நண்பர் சொல்கிறார் இன்னொருத்திட்ட, மருந்து வாங்கி கொடு, மருந்துன்னா மது வானம் சொல்கிறார் ஒரு நபர். இங்கே உள்ளவங்க தான் ஒருத்தர் சொல்கிறாரு, மருந்து வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. இவர் சொல்கிறாரு, டொமக்ரான் வாங்கி கொடுக்கணுமா, ரொம்ப பவராக இருக்கும். சரியான பதில். டொமக்ரான் என்னென்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. இருக்கிறதுலே மோசமான பாய்சன் அதுதான். அது விவசாயத்துக்கு உபயோகிப்பாங்க. மருந்து வாங்கி கொடுங்க, டொமக்ரான் வாங்கி தட்டுமா, பவர்ஃபுல்லாக இருக்கும். அது நல்ல ஒரு மருந்து. அந்த மருந்துன்னு கேட்டாங்கன்னா சொல்லாமல் கூட அதை வாங்கி கொடுத்துடலாம். அது ஏன்னா இவங்களால் ஒரு பிரயோஜனம் இருக்காது வீட்டுக்கு. ஆனால் அது தவறான விஷயம். அப்படி மருந்து வாங்கி கொடுப்பது தவறான விஷயம். மதுபானம் வாங்கி கொடுத்தாலும் தவறு, டொமக்ரான் வாங்கி கொடுத்தாலும் தவறு. ஆண்டவருடைய கரத்திலே போய் இருக்கும்போது ஏற்ற காலத்தில் சில காரியங்களெல்லாம் அனுமதிப்பார், சில விஷயங்களெல்லாம் அனுமதிப்பார். அந்த பாதை வழியாக கடந்து வந்து தான் ஆகணும். அந்த பாதை வழியாக கடந்து வரும்போது கொஞ்சம் கைக்குள் அடங்கி இருக்கும்போது என்ன தான் அடக்கி வச்சாலும் அவருடைய கையில் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுனால அடக்கி வச்சுருக்கும்போது அதுக்குள்ளேருந்து துளிர் விடும். அதுக்குன்னு முளை கிளம்பும், அது முளைக்கும், முளைச்சி வளரும். அது தென்னை மரமாக பனைமரமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வளர்ச்சி எங்கேயோ அண்ணாந்து தான் பார்க்கணும். நல்லா வளர்ந்த பனைமரத்தை நல்லா அண்ணாந்து பார்த்தா பின்னால் உளுந்துருவோம், அவ்வளோ உயரம் போகும். அப்படிப்பட்ட உயர்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறதற்காகத்தான் கர்த்தர் கையிலே பலத்தைக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். நம்ம அடங்கி இருக்கணும். திமிரிட்டு வெளியில் வரக்கூடாது, பஞ்சப்பாட்டு பாடக்கூடாது, பிரச்சனையை சொல்லக்கூடாது. மற்றவருடைய பிரச்சனைகளை சுமக்கிறதுக்காக தான் நம்ம பிரச்சனையை மற்றவங்க மேலே சுமத்துறதுக்கு இல்லை, நம்ம பிரச்சனையை சுமக்கிறதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். மற்றவருடைய பிரச்சனையை சேர்ந்து நாம் சுமக்கும்போது நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் சேர்ந்து சுமக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இருக்கிறார். அவர் சுமந்து கொள்வார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே எத்தனை பேர் வேர் பிடித்தவர்களாக இருக்கிறோம்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? வீட்டில் பிரச்சனை, சாப்பாடு இல்லை, ஏன்னா ஆவிக்குரியவர்கள் கடன் வாங்க வேண்டாம். நீ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்
கடன் கொடுக்கறதுக்கு வசதி இருந்தும் என்கிட்ட இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிற ஊழியக்காரர் எத்தனை பேர்? ஒரு ஊழியக்காரருக்கு பணம் எத்தனையோ லட்சம் தேவை. ஒரு புரோக்கர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் இருக்கார், குறைஞ்ச வட்டிக்கு நான் வாங்கி தர்றேன். எவ்வளோ பணம் வேணும்? குறைஞ்ச வட்டிக்கு நான் வாங்கி தர்றேன். நல்ல வரம் பெற்ற ஊழியக்காரர், பேய் துரத்துறவர், தீர்க்கன்னு சொல்கிறவர், கொடுக்குற ஊழியக்காரர். வாங்குறவர்கிட்ட எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலை. அப்போ இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, பண தேவை இருக்க ஊழியர். அவன்கிட்ட வாங்கினான், அவன்கிட்ட வேண்டாம், அவன் பணம் எனக்கு வேண்டாம். அப்போ அநீதி செய்கிறவர்கள்ட்ட வாங்கிக்குவாங்க போல். இப்போது வட்டி கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது. தனக்கு கீழே உள்ள ஊழியக்காரனுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுக்க அவங்களால முடியாது. ஒருத்தர் இடம் வாங்கிறதுக்கு இடத்த பார்த்து முடிச்சுட்டு அது எவ்வளோ பணம் தேவை போய் சொல்லியிருக்காங்க. மற்றவங்க முன்னாடிலாம் அவர் அப்படி தான் செய்வார். ₹1 எங்கே தான் கண்டுபிடிப்பாரதில்லை. ₹1 அப்போ ₹1 நோட்டெலாம் இருக்கும். ₹1 செலவழிக்காமல் வச்சுக்குவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ ₹1 எடுத்து மேலே ₹100 நோட்டுன்னு வச்சு சுற்றி கொடுத்துட்டாராம். அவங்க நிறையா கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு போய் பிரித்து பார்த்தா ஒரு பெரிய ஏமாற்றம். எத்தனையோ லட்சம் தேவை. இதில் எல்லாம் பார்த்தா இதில் ₹7,000 என்னமோ இருக்குது. இத்தனை லட்சம் தேவை. பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, எத்தனையோ லட்சம் கொடுத்துட்டாரு போல இருக்குது. மேலே ₹100 வச்சு சுற்றி பெரிய நோட்டை வச்சு நல்லா பெரிய பண்டலாக கொடுத்துருக்கார். பாதி வழியில் போனவங்க பார்த்துட்டு திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டு, எனக்கு வேண்டது நீங்களே வச்சுக்கோங்க, நாங்களே வாங்கிக்கிறோன்னு மூப்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இடத்த வாங்கியிருக்காங்க. அந்த இடத்த வாங்கும்போது அது புறம்போக்கு. பட்டா கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேரில் வாங்கிட்டாங்க. இதை இவங்க என்னமோ தந்தனெலாம் என்னமோலாம் பேசி இவங்க பேருக்கு இவங்க வாங்கிட்டாங்க. ஊழியத்தில் என்ன நடக்க பாருங்கள். கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தான், இங்கே அடிக்கிறது அங்கே அடிக்க, பேட்மிண்டன் விளையாடுற மாதிரி தான். இவர் இங்கே அடிப்பார், அவர் அங்கே அடிப்பார். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இவரை ஏமாற்றி வாங்கினார், இவர் அவரை ஏமாற்றி அவரை மிரட்டி இவர் வாங்கிட்டார். மன உளைச்சலை ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, எங்கேயோ போய் இடிச்சிட்டார் வேகமாக. ஏன்னா இடம் போயிடுச்சு மன உளைச்சலில். என்ன நடந்தோ கடைசியில் என்ன நடந்தோ தெரியலை. வட்டி கொடுற அளவுக்கு பணம் இருக்குது. சபையில் எவ்வளவோ ஏழை ஜனங்கள் இருக்காங்க, ஏழை ஊழியக்காரங்க இருக்காங்க. இந்த ஊழியக்காரருக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை, ஒரு பிளாட் வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை, அப்படியெல்லாம் இருக்குது. ஆனாலும் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு நபர் கர்த்தருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருந்தால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இங்கிருந்து போனவங்க எல்லாருமே ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க. இங்கிருந்து போன எல்லாருமே ஆசீர்வாதமாக தான் இருக்காங்க. அவர் எல்லாவற்றையும் அறிக்கை செய்திருந்தால் நல்லது, இல்லை என்றால் அவருக்கு என்ன நடக்குமோ தெரியாதது ஆண்டவருக்கு தான் தெரியும். போன எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஒரு தடவை என்னை பற்றி பிரசங்கத்தில் சொன்னாராம், அலெக்ஸ் எல்லாம் பார் பிச்சை எடுக்கிறாருன்னார். இதை கேட்ட ஒருத்தர் என்னை தேடி வந்துட்டார். இங்கே வந்து பார்த்தா சொன்னால் நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரில, நான் சாப்பிட்றது வெள்ளி தட்டு வெள்ளி டம்ளர் தான் நான் உபயோகப்படுத்துவேன். அது எனக்கு காணிக்க வந்தது, நான் வாங்கலை, எனக்கு காணிக்க வந்தது. இவர் இங்கே வந்து பார்த்தா அன்றைக்கி தான் 35,000 ஒருத்தர் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ தான் கட்டியிருக்கேன். வாட்சை பார்க்குறாரு, இது எவ்வளோ அந்த வாட்சுன்னு கேட்குறாரு. பில் எடுத்து கையில் கொடுத்தேன். 35,000. தட்டை பார்த்தார், கூடுக்கான்னு சாப்பிடுங்க. வீட்டை பார்த்தார், ஏன் அவர் அப்படி சொன்னார்? கும்பகோணத்திலே நான் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க. அவரை கும்பகோணத்துக்கு அணைஞ்சு கும்பகோணத்திலே இல்லை, அலெக்ஸ் கும்பகோணத்திலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு தான் அந்த ராஜா ஒரு இடம் வந்தான். இங்கே
சின்ன பையன்லேருந்து எனக்கு தெரியும், அவன் தான் சொல்லுவான். ராஜா ஒரு முறை திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணிட்டு வந்தான், வர்றேன்னான்னு சொல்லிட்டு வந்து பிரசங்கமெல்லாம் பண்ணான், அவங்களுக்கெல்லாம் அந்த பண்ணான். கடைசியில் எதுக்கு வந்திருக்கான்னா, நான் கும்பகோணத்துலேயே இல்லைன்னு அங்கே சொன்னாங்க, அதான் நான் இருக்கீங்களா இல்லையா பார்க்கலான்னு வந்திருக்கேன், நான் இருக்கேனா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தான். ஏன் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னார், ஏன் நான் இங்கேயே இல்லைன்னு சொன்னார்? இது அவர்களுடைய விருப்பம். ஏன்னா தன்னை பகைச்சிக்கிட்டால் அவங்க உருப்படக்கூடாது, இன்னும் அப்படிலாம் ஆள் இருக்குது, என்னை பகைச்சிக்கிட்டால் இவங்கெல்லாம் வாழவே கூடாது என்று நினைக்கிற நபர்களெல்லாம் உலகத்தில் உண்டு. நம்மை பகைத்தவர்களும் நல்லா இருக்கணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் சத்தியம். இப்படிப்பட்ட பக்குவங்களையெல்லாம் நாம் கொண்டிருந்தால் தான் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். பலத்த கைக்குள்ளே அடங்கியிருந்தால் எவ்வளோ நாள் தான் அடங்கி இருக்க முடியும்? அடங்கியே இருப்போம். எட்டி இருந்து கொண்டே இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அதுலேருந்து ஒரு முளைக்கும். எதையாவது விதையை போட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து முளைக்கும். ஏன் போகிற வழியில் தின்னுட்டு போட்டு போயிருங்க ஒரு மாங்கொட்டையை, அது நீங்கள் தான் போட்டீங்கன்ற முளைச்சி கனி கொடுக்கும். டாட்டா ஏசி வேணும் அள்ளிட்டு போகிறதுக்கு. தேவனுடைய வார்த்தையை போட்டுட்டு வந்துடுங்க, அது முளைக்கும். அப்படி தானே ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டார். இப்போ ஆந்திரா பகுதியில் ஊழியம் செய்கிறார். ஒரு வீட்டில் தெரிஞ்ச ஒரு வீடு ஜெபம் பண்ண போனப்போ அங்கே இருந்தார். அவர் ரட்சிக்கப்படாதவர். வானத்தையும் பூமி உண்டாக்கி நாங்கள் காண்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி அவரை அனுதினம் கவனமாக நடத்துவர் சர்வவல்லமையுள்ள இயேசுவே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த ஒரே ஜெபத்தில் ரட்சிக்கப்பட்டார். அவர் என் வழிமறித்து பிரைஸ்லாம் சொன்னார். யாருன்னு தெரியல. ஒர்க் இன்ஸ்பெக்டராக இருந்தார் பிடபிள்யூடியில். வழிமறித்து பிரைஸ்லாம் சொன்னார். யார் பிரதர் எங்கே நம்ம பார்த்தோன்னு சொல்லி கேட்டப்போ சொன்னார், பாபநாசில் இன்னொரு வேலு வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அவர் ஒரு ஜவுளி வியாபாரி, வேலு வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் பண்ண ஒரே ஜெபத்தில் நான் ரட்சிக்கப்பட்டேன். அவருடைய மைத்துனர் தான், அவர் ஒய்ஃபோட தம்பி தான். நான் அப்போ அங்கே நான் இருந்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் இருந்தெல்லாம் தெரியாது. தின்னுட்டு போட்டுட்டு வந்துடுவோம். அது மாங்கொட்டை முளைச்சி அது காய்ச்சிக்கிட்டு இருக்கும். அதை பறிக்கிற அவ்வளோ காயை பறிக்க டாட்டா ஏசி வேணும், அவ்வளோ காய் காய்க்கும். இவர் ரட்சிக்கப்பட்டவர் இப்போ ஆந்திராவில் ஊழியம் செய்துட்ருக்கார். நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு வந்துடுங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வீடுகளுக்கு போய் சில நேரம் வெளிகளில் சும்மா ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். சும்மா ஜெபம் பண்ணிட்டு வரவே வேண்டாம். ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், தண்ணி ஊற்றுறோம், அங்கே ஏதாவது முளைக்குமா? ஒரு விதையை போட்டு தண்ணி ஊற்றுனா முளைக்கும். அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒரு வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணால் அங்கே முளைக்கும். வசனமே தேவனுடைய வார்த்தை. நாம் பண்ணுகிற ஜெபம் தண்ணி ஊற்றுறது. விதையை போட்டு தண்ணி ஊற்றினா அது முளைக்கும். எங்கே போனாலும் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோன்னா அது முளைச்சி என்னைக்காவது கனி கொடுக்கும், இல்லை எங்கேயாவது போய் கனி கொடுக்கும். அந்த வீட்டில் வாசிப்போம், அந்த வீட்டுக்காரருக்கு புரியுதோ இல்லையோ, அங்கே இருக்கிற நபருக்கு புரியும். சொன்னனே பாபநாசத்தில் ஜெபம் பண்ணும்போது அந்த ஒரு முதல் ஜெபத்திலே ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லிட்டு அந்த வேலுன்னு அந்த சகோதரன் ஒரு ஜவுளி வியாபாரி, சைக்கிளில் கட்டி போய் வியாபாரம் பண்ணுறவர். வீட்டில் ஹைவேஸில் வந்தாங்க, கோடு போட்டாங்க. இவருடைய வீடு முன்னாடி வீட்டு பக்கத்தில் உள்ள வீடு வாடகைக்கெல்லாம் விட்டுருக்காரு. முன்னாடி பக்கத்தில் அந்த செவுறு 3/4 அடி இருக்க, அதை தாண்டி கோடு போட்டு போயிட்டாங்க. அந்த முன்னாடி செவுறு அந்த ரூம் முன்னாடி ரூமில் பாதி போயிடும். இடிக்க வரும்போது அதில் பாதி போயிடும். அவர் சொன்னார், இந்த ரூம் தப்பிச்சிருச்சுன்னா அந்த ரூமை ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன், ஜெபம் நடத்த நான் ஊழியத்துக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னார். இன்னும் ஜெபம் பண்ணோம், வீடும் தப்பிச்சிருச்சு, அதை இடிக்கலை, நல்லா இருக்குது. நம்மள்கிட்ட விஷயத்தையே சொல்லலை, வாடகைக்கு விட்டார். வாடகை விட்டு வாங்கிட்டு இருக்கார். இப்போ அவருக்கு கிடைக்கிற காசு வாடகை கொஞ்சமாக இருக்கும். அவருடைய பொருத்தனையை நிறைவேற்றி இருந்தால் அதுபோல் இன்னொரு இடத்த கூட ஆண்டவர் கொடுத்துருப்பார். வாயின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும், பொருத்தனைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த அம்மா பண்ணின பொருத்தனை என்ன? இந்த ஊழியக்காரருக்கு 10,000 ரூபா கொடுத்துரும், இந்த ஊழியக்காரருக்கு பொருத்தனை. இவர் ஜெபம் பண்ணிவிட்டு வரவும் சொல்லியாச்சு, கிடச்சிருச்சியா 10,000 எடுத்து வச்சுட்டு வாங்க, இப்போ தான் ஜிபேலாம் இருக்க, உடனே அனுப்புகிற மாதிரி 10,000 எடுத்து வச்சாச்சு வாங்க. இவர் வந்துட்டுருக்காரு. இதுக்குள்ளே இந்த டிவியில் பார்த்துட்டாங்க. அது எப்படி அனுப்புனாங்கன்னு தெரில.
அழுறாரியா, கஷ்டப்படுறாரியா, ரேஷனை தான் சாப்பிட்றாரு, அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். இவர் சரிம்மா சரிம்மா. எனக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் உண்டு. அந்த காலத்தில் 2000 ரூபான்னா அன்றைக்கெல்லாம் சதுரடி 10 ரூபானா 2000 சதுரடி வாங்கலாம். அப்படி தான் பொருத்தனை பண்ணாங்க. ஜெபம் பண்ண சொல்லி ஜெபம் பண்ண நடத்தி விற்றாச்சு. ஜெபம் பண்ணி விற்றாச்சுங்க. பொருத்தனை பண்ணியிருந்தோம். பொருத்தனை காணிக்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். நான் இங்கே கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பொதுவாக நான் எதிர்பார்த்தா எதுவுமே கிடைக்காது. இப்போ நான் ஏதாவது நம்பினேன்னா இது ஏதோ ஒரு விஷயம் இது வரப்போகுது, வந்தால் இந்த செலவழிக்கலாம் நான் எதிர்பார்த்தேன்னா நடக்காது. எனக்கு என் கால அட்டவணையின் அனுபவமே இதுதான். நான் எதிர்பார்த்தா கிடைக்காது. ஏதாவது நினச்சிட்ருப்பாங்க, அது கண்டிப்பாக வரும். அவங்க கண்டிப்பாக தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அது வரும், அது வந்தால் இவ்வளோ நமக்கு வரும் அப்படின்னு நினச்சேன்னா அது வராது. பிறகு இந்த அமௌண்ட் வந்தால் இவ்வளோ கொடுக்கலாம் நினச்சிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்துச்சுன்னு இந்த செலவு இப்போ நான் நினைப்பேன், வராது. இந்த வீட்டுக்கு போனால் 100 ரூபா காணிக்கை உண்டு. பெட்ரோல் போடுற காசு இல்லை அன்றைக்கி. இந்த வீட்டுக்கு போனால் 100 ரூபா காணிக்கை உண்டு. ஜோபனை வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன், காணிக்கை கொடுக்க மறந்துட்டாங்க. நடக்காது. அது நமக்கு நியமிக்கப்பட்ட ரூட்டு. ஆனால் நான் எதிர்பார்க்கவே கூடாது. இது நல்லது. இது மாதிரி இருந்ததுனால தான் இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு ஒரு குறையுமே இல்லை, எனக்கு பணம் தேவையில்லை, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார் போதும் அப்படின்னு திருப்தியாக சொல்கிற எத்தனை பேரால் சொல்ல முடியும்னு தெரியாது. என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன்னா எனக்கு நியமிக்கப்பட்ட ரூட் அப்படி, என்னுடைய பாதை அப்படி. பாதை எல்லாம் 2 பக்கம் காய்ச்சி தொங்குது. பறித்து சாப்பிட்டா சரிதான், சாப்பிட முடியல. பறித்து பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம், பறித்து பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம், தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்குறோம். கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலை என்ன? கடினமான நிலையா? முடியலையா? அவர் உயர்த்துகிறதற்காக உங்களை கரங்களிலே பொத்தி வைத்திருக்கிறார், அடக்கி வைத்திருக்கிறார். காலங்கள் வரும்போதும் துளிர் விட்டு வளருவோம். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவார். அவர் உயர்த்திட்டார்னா யாராலையும் எட்ட முடியாது. கெடுக்கணும்னு நினச்சா யாராலையும் கெடுக்கவும் முடியாது. யாராலையும் கெடுக்க முடியாது. அது நடந்துகிட்டே தான் இருக்கும். என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க, இடித்து பார்ப்பாங்க. ஊழியக்காரர் மத்தியில் பாஸ்ட் மீட்டிங்லாம் சில நேரம் சொல்லியிருக்கிறது, உங்கள் அழைப்பு என்னன்னு கேட்பாங்க. என்னுடைய அழைப்பு கொத்தனார் அழைப்புன்னு சொல்லுவேன். என்ன கொத்தனார் அழைப்பு? ஆமாங்க, கஷ்டப்பட்டு சபையை கட்டிகிட்டு இருப்பேன், ஒருத்தர் இடிச்சிருவார், உடச்சுட்டு போயிடுவார். திரும்ப கட்டிகிட்டு இருப்பேன், அப்புறம் நாளைக்கு யாரோ ஒரு இடிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் கொத்தனார் அழைப்பு. யாராவது நடந்துட்டு ஆரம்ப நாளிலிருந்தே நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் கொத்தனார் அழைப்புன்னு சொல்லுவேன். ஊழியத்தின் மெய்யான அழைப்பு என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இப்போ ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறதற்கு கர்த்தருடைய கையிலே நாம் அடங்கியிருக்கிறோமா? நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இக்கட்டான சூழ்நிலை இடுக்கணுக்குள்ளே போயிட்டோம், நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்கு ஒரு நபரை தேடுகிறதை காட்டிலும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் விழுகிறதற்கு நாம் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நாம் ஜெயிக்கிறவர்கள், ஜெயிக்கிறவனாகவும் நம்மால் புறப்பட முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் விழுகிறதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி விழ வேண்டும்? வேத வசனத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா அதில் தான் அதற்கு ஆலோசனை உண்டு. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ, என்ன போதிக்கிறதோ, என்ன உபதேசிக்கிறதோ அதை அப்படியே கைக்கொள்ளணும். அதை அப்படியே கைக்கொள்ள வேண்டும். எவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பிரசங்கள் யூடியூப்பில் இருக்குது. கேட்குற யாரையாவது பாருங்கள், எனக்கு இது வேணும், யாராவது கொடுக்குறவங்க கொடுங்கன்னு ஏதாவது ஒரு மெசேஜில் இருக்குமா பாருங்கள், கேட்டு போட்டு பாருங்கள். ரெவரண்ட் டாக்டர் ஆர் அலெக்சாண்டர் அப்படின்னு போட்டால் வரும். எந்த பிரசங்கத்திலேயாவது போட்டிருக்கோமா?
இல்லை இன்னும் தேவை இருக்குது யாராவது கொடுங்க என்று சொல்லியிருக்கிறோமா என்று கேட்டு பாருங்கள். எனக்கு குறைவில்லை, கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், நிறைவாக இருக்கும், தேவையில்லை என்று தான் சொல்லியிருப்போம். ஒரு பாஸ்டர் எல்லாம் சேர்ந்துரும்போது இன்னார் இன்னது கொடுக்குறாங்க, இன்ன இடத்துல இன்னதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல நான் எனக்கு பணம் தேவைப்படாது 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாருங்க ஒருத்தர் நண்பர். நம்புவீங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இது மாதிரி 10 லட்ச ரூபா இருக்குது, ஒரு ஊழியத்திற்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஃபோனில் சொன்னாங்க, நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், அந்த 10 லட்சம் உங்களுக்கு வாங்கி தரேன், நீங்கள் எனக்கு எதாவது பார்த்து செய்யுங்கன்னு சொன்னார். அந்த ஃபோனில் அவர்கிட்ட சொன்னேன், இவ்வளோ பணம் இப்போ எனக்கு தேவையில்லை, இப்போ யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க. இதுதான் நம்முடைய நிலை. 10 லட்ச ரூபா இப்போ எனக்கு தேவையில்லை, பிள்ளைங்களுக்கு தேவைப்படும், அவங்க ஜெபம் பண்ணி வாங்கிக்குவாங்க. ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்துருக்கேன், அவங்க ஜெபம் பண்ணி வாங்கிக்குவாங்க. மீறி கொண்டு வந்து அதை வச்சு ஜெபம் பண்ணி இது என்ன செய்யலாம்? ஏன்னா பிள்ளைகளும் சபையின் ஆத்மா தானே, பிள்ளைகளும் சபையின் ஆத்மா தானே. யாருக்கு என்ன செய்யலாம் என்று ஜெபம் பண்ணி கர்த்தர் வெளிப்படுத்தினா அதன்படி செய்வோம். இல்லைன்னா வச்சுருப்போம். 2.25 லட்சம் வச்சுருந்தேன், பேசாமே வச்சுருந்தேன். கொடுக்குறேன்னு சொன்னப்போ அவ்வளோ பணம் எனக்கு தேவையில்லை, தேவைப்படுறவங்க கொடுன்னு சொன்னப்போ சண்டை போட்டு இப்படி மறுபடியும் இதை வாங்கன்னு வெளிப்பாடு 2.25 லட்ச ரூபாய் ரொம்ப நாள் சும்மாவே வச்சுருந்தேன். வேண்டான்னு சொல்லி கட்டாயமாக கர்த்தர் கொடுத்த காசு. எப்போ ப்ரேயர் கட்ட ஆரம்பித்தோம் அப்போ தான் அந்த பணத்தை வெளியில் எடுத்தேன். ஏன்னா அதை தொட வேண்டிய அவசியம் வரலையே, தொட வேண்டிய அவசியம் வரல. கர்த்தர் போஷிக்கிறார், ஆச்சரியமாக போஷிக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தையை உங்களால் அறிக்கை செய்ய முடியுமா? யூடியூப்பில் கேட்குற தேவனுடைய ஊழியக்காரர்களை உங்களால் அறிக்கை செய்ய முடியுமா? செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் ஒரு உயர்த்துவார். உங்களுடைய உயர்வு அண்ணாந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம நிலை என்னன்னு எந்த ஊழியக்காரருக்கும் தெரியாது. உங்களுக்கு ஸ்பான்சர் யாருன்னு அடிக்கடி கேட்பாங்க. எனக்கு ஸ்பான்சர்லாம் ஆண்டவர் தான் அடிக்கடி சொல்லுவேன். கேட்குறவங்களுக்குலாம் பதில் சொல்லுவேன். ஆனால் நம்ப மாட்டாங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. கர்த்தரே நமக்கு ஸ்பான்சராக இருக்கட்டும், தொடர்ந்து கடைசி வரைக்கும் இருக்கட்டும். இருக்கிற நாள் வரைக்கும், நாம் இருக்கிற நாள் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருப்போம். அதான் முக்கியம். பலத்த கைக்குள்ளே அடங்கி இருப்போம். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னும் என்ன குப்பையை போய் கிளச்சிட்டு இருக்கோண்டா. கோழி அப்படி தான் பொழிச்சிட்டு காலில் பறிச்சுட்டு தேடும், கொஞ்சம் பறித்து திரும்ப தேடும் பண்ணும். இந்த கோழியை போல் இருக்க வேண்டாம், கழுகை போல் பறந்து செல்வோம் சொன்னால் எத்தனையோ அதிசயங்கள் அங்கே உண்டு. ஆழத்தில் வேர் விட்டு செல்வோம் என்று சொன்னால் அங்கே நீர்க்காறுகளெல்லாம் உண்டு. வளரலாம், கனி கொடுக்கலாம். ஆண்டவர் சந்தோஷப்படுவார், நம்மையும் உயர்த்துவார். நாம் மற்ற அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சபையுடைய நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் மத்தியிலே அசைவாடி கிரியை செய்து எங்களை ஆட்கொண்டு நடத்தினவரே உமக்கு நன்றி ராஜா. பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆராதனைக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயங்களே பதியட்டும். வேத வசனங்களை எந்த பிரகாரமாய் ஆராய வேண்டும் என்று கற்றுத்தருவீராக. கற்றுக்கொள்கிற காரியங்களை கை கொள்ள கிருபை செய்வீராக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொருவருடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு போவதாக. சமாதானத்தின் தேவனே இறங்கி ஒவ்வொரு இருதயங்களில் குடிகொண்டு ஆளுகை செய்வீராக. யாவரும் முடிவு சாட்சியை நிலைத்து கிருபைச்சு தொடர்ந்து நடைபெறும் உடைய பந்தியை நீர் அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பங்குள்ளூர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோமே. இறங்கி கிரியை செய்து உடைய நாமத்தை மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ்.